எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும். நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்கன்னு பார்த்தா யாருமே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அப்படி பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்தால் அது நல்லாவும் இருக்காது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம திறமையாக கையாண்டு அதுலேருந்து வெளியில் வர்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால். அது ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த கலை நிறைய பேருக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது தான் வேடிக்கையான உண்மை. நமக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம கொஞ்சம் தடுமாறிடுறோம். அந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற விஷயமே நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இது சம்மந்தமாக ஒரு குட்டி கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஒரு ஊரில் 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் தினமும் தன்னோட தந்தை கூட பக்கத்தில் இருக்க மலைக்கு நடந்து போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த சிறுவன் அவங்க அப்பா கிட்ட, இன்றைக்கி நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், யார் முதல்ல அந்த மலை உச்சியை தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்களா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயத்தை வச்சான். அந்த அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் மலை உச்சியை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் அப்பா திடீர்னு ஓடுறதை நிப்பாட்டிட்டார். பையன் கேட்டான், என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உங்கள் தோல்வியை நீங்கள் இப்போயே ஒத்துக்கிட்டீங்களா, உங்களால் முடியலையா, வயசாயிடுச்சா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணான். அப்போ அந்த அப்பா சொன்னார், ரொம்ப வேகமாக ஓடாத கண்ணா, கொஞ்சம் மெதுவாகவே போ, நிதானமாக போ, நீ கால் ஸ்லிப்பாகி கீழே விழ சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பையன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இருப்பா, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, இல்லை சின்ன சின்ன கூழாங்கற்கள் என்னோட செருப்புக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னார். உடனே அந்த சின்ன பையன் சொன்னான், அந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் என்னோட செருப்புலையும் சிக்கிட்டு இருக்கு, ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ நான் நின்னேன் அப்படின்னு சொன்னால் நான் பந்தயத்தில் தோற்றுருவேன், அதனால் நான் மேலே போகிறேன், நான் மேலே போனதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னானான். சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பா தன்னோட செருப்பில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நடந்து போனார். அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். ஆனால் இப்போது அவனோட செருப்பில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காலை குத்தி 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 புண்ணாக்கி அவனுக்கு கொஞ்சம் வலியை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ என்னாச்சு, அவனோட ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைஞ்சி அவன் நடக்கவே முடியாத ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான். ஆனால் மலை உச்சிக்கு இன்னும் தூரம் போக வேண்டியது இருக்குது. அவனுக்கு பின்னாடி இருந்த அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அவன் கிட்டவே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல உன்னோட செருப்பை கழட்டு, உள்ளே இருக்கிற கூழாங்கற்கள் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட அந்த பையன் சொன்னான், இப்போ எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லைப்பா, நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவும் நடக்க ஆரம்பித்தார். இப்போது அவங்க அப்பா அவனை முந்தி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த பையனுக்கு இந்த கூழாங்கற்கள் குத்தின வலி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இப்போது அவனால் நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டு ஓடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி பார்த்தாரு. இப்போ ஃபுல்லாக காயங்கள் அதிகமாக இருந்தது காலில். உடனே பையனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு அந்த வலி குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்கள்ட்ட கேட்டார், நான் சொன்னேன் இதுக்கு தான் நான் அப்போவே செருப்பை கட்டிட்டு அந்த கூழாங்கற்கள்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உன்னை நடக்க சொன்னேன், நீ தான் சொல்கிற பேச்சே கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த பையன் சொன்னான், இல்லைப்பா நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு லேட் ஆகிடும், நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் நான் தொடர்ந்து நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம். நீ பண்ணது தான்ப்பா தப்பு, அந்த கூழாங்கற்கள் சின்ன சின்ன கற்கள் தான், நீ அது உன் செருப்பில் இருந்து அது குத்தி குத்தி தான் உனக்கு இந்த காயங்கள் பெருசாகிடுச்சு. நீ அப்போவே அதை கிளியர் பண்ணியிருந்தன்னா அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்திருக்காது, உன்னாலையும் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்க முடியும், உன்னோட இலக்கையும் நல்லபடியாக அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு உண்மைதான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. இந்த கதையில் வரக்கூடிய கூழாங்கற்கள் எப்படியோ, அந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் எப்படியோ, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம தள்ளி போடுறது மூலமாக உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம புறக்கணிக்கும் போது அது படிப்படியாக பெருசாகி கடைசியில் நார்மலாக அது ஏற்படுத்தக்கூடிய தீங்கை விட அதிகமான தீங்குகளை நம்மளுக்கு ஏற்படுத்துது.
அந்த கூழாங்கற்களை நீக்கிறதுக்கு அவனுக்கு அந்த பையனுக்கு 1 நிமிஷம் போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த கூழாங்கற்களால் ஏற்பட்ட வலி அந்த ரணம் ஆறுறதுக்கு 1 வாரம் அந்த பையன் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை அப்போவே கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தாது, நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்காது. நம்மளுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த இலக்குகளை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும். பிரச்சனைகளை தள்ளி போடுறதும் தவிர்க்கிறதும் ஒரு சரியான அணுகுமுறையே கிடையாது. அந்த பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வு என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறது மட்டும்தான் நம்மளால் ப்ரொடக்டிவாக செயல்படுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்கிறதும் வாழ்க்கையாக இருக்காது, அதே மாதிரி பிரச்சனைகளோடே வாழ்கிறதும் வாழ்க்கையாக இருக்காது. ஸோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்பப்போவே தீர்வு கண்டு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும். இல்லாட்டி அந்த பிரச்சனைகளோடய நம்ம வாழும்போது கொஞ்ச நாள்லேயே நம்மளோட வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். முட்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரோஜா மாதிரி தான் பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும். அழகானது தான் அந்த வாழ்க்கை. முட்களை பார்த்து பயப்படாதீங்க. நேர்மறையான சிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் ரோஜா மாதிரி பூத்து கொடுக்கும். மேலும் இதுபோல் அருமையான தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.